5 படி 100 ரூபாய் மதிப்பு. ஹாய் சொல்லு. ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் திப்பிஸ் பிங்க் டைரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் பெங்களூர்ல பன்னர்கெட்டா ரோட்ல ஒரு ஷாப்பிங் இருக்கு. ஒரு ஸ்மால் ஷாப்பிங் தான், 90% ஆஃபர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி திஸ் ஆஃப்டர்நூன் 2:30 நியர். ஸோ வா 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 ஒரு ஹாய் காவின். 5 படி 100 ரூபாய் மதிப்பு. ஸோ நான் பர்ச்சேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. இது நியர் 2:30. ஸோ எங்களுக்கு லஞ்சு சாப்பிட்ற டைமு. ஸோ நாங்கள் வெஜிடேரியன் தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ஒரு ஆந்திரா மெஸ்ஸுன்னு சொல்ல முடியாது, ஆந்திரா ஹோட்டல். தே மேட் லைக் ஆந்திரா ஃப்ளேவர் ஃபுட்ஸ். ரொம்ப காரசாரமாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் ஹோட்டல் நேம் வந்து எனக்கு மறந்துடுச்சு. பன்னர்கிட்ட போகிற வழியில் இந்த மெஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் 2 பேரும் ஃபுல் மெஸ் தான் ஆர்டர் பண்ணோம். பார்க்கத்தான் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன டப்பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருந்தாங்க. பட் அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் சாப்பிட எடுத்துகிட்டு டைம் எடுத்து கிளம்பிட்டோம். பிகாஸ் ஆல்ரெடி நாங்கள் 2:30 தான் கிளம்புனது வீட்டில் இருந்து. பட் இங்கே வந்து ஒரு 3 o'clock ஆயிடுச்சு. 3 o'clock 3:30 இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா கார் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் வந்து உங்களுக்கே போக தெரியும். ஸோ நாங்கள் வந்து இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து கடலை தான் வாங்க போயிருந்தாங்க. ஸோ 5 கிலோ 100 ரூபான்னு பார்த்தா 5 படி 100 ரூபான்னு கொடுத்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து எங்கள் பன்னர்கெட்டா ரோட்டில் வைஸ் தான் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நாங்கள் அப்படியே கமர்ஷியல் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கு போனோம். ஸோ அதை வந்து இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருங்க. இது ரொம்ப, ஆனால் உங்களுக்கே தெரியும், இந்த பெங்களூர் உங்களுக்கு தெரியும், டிராஃபிக் தான் யாருக்குமே பிடிக்காது. ஸோ நாங்கள் இந்த பன்னர்கெட்டா ரோடு வழியாக தான் போயிட்டுருந்தோம். அதோட கிளிப்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அதில் ஒன்றும் இல்லைங்க, அதில் வந்து ஒரு 90% ஆஃபு இந்த மாதிரி எல்லா பிராண்டட் crocodiles, பூமா ஷூஸ், வுட்லேண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வந்து பிராண்டட் ஐட்டத்தில் வந்து 90% வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் பார்த்து நாங்கள் போயிருந்தோம். ஸோ இதுதான் வந்து அந்த இடம். ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் ரீச் ஆகிட்டு உள்ளே போய் ஃபுல்லாக எடுக்க முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஸ்லிப்பர் செக்ஷன் காமிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிராண்டட் ஐட்டம் தான், எதுவுமே லோ கிளாஸில் இல்லை. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ 1 minute எதுவுமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இதில் ஜென்ஸ் செக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். பிகாஸ் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக வச்சுட்டு போனோம். ஆனால் அங்கே வந்து நிறையா கலெக்ஷன் போயிருந்தது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 400 இந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வந்து நான் ஸ்லிப்பர் தாங்க அங்கே அதிகமாக பயங்கர மாடர்னாக நல்லா இருந்தது. எங்கேயுமே இந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்கக்கூடாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஸ்லிப்பர்லாம் வாங்கலை. பட் நான் எது காமிக்கிறேன்னா, இதெல்லாம் ஸ்லிப்பர்லாம் இருக்குது, நான் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ திங்க் நிறைய சிங்கோட மான்ட்ரோ இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் செலக்ட் பண்ணி வச்சுட்டு எனக்கு சைஸ் பத்தலைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். இது நெக்ஸ்ட் ஒன் வந்து இது என் ஹஸ்பண்டுக்கு ரீபாக்கு, அப்புறம் வந்து பூமா. நெக்ஸ்ட் ஒன் வந்து வுட்லேண்ட். இதெல்லாம் வந்து இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபன்லி ஹி பாட் ஒரு வுட்லேண்ட். ஸோ இந்த கையில் வச்சுருக்கிறது தான், இதை தான் வாங்கினாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் வந்து இது நல்லா இருந்தது, கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருந்தது. ஸோ இது நம்ப மாட்டேங்க, இது 3000 rupees நியர் தான் வாங்கினது. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் இந்த ஸ்லிப்பரில் வுட்லேண்டு நல்லா இருந்துச்சு. ஸோ ஹீ இஸ் ஆஸ்கிங் டு பை லைக் வுட்லேண்ட் ஸ்லிப்பர் வேணும் அப்படின்ட்டு. ஸோ வி பாட். இதே சமயம் இது நல்லா இருந்துச்சு. ரீபாக் ஷூவும் நல்லா இருந்துச்சு. எல்லாம் குவாலிட்டியில் சூப்பராக இருந்துச்சுங்க, எந்த டவுட்டும் இல்லை.
அப்புறம் நாங்கள் எல்லாம் பர்ச்சேஸில் முடிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி மசாஜர்ஸ்லாம் நிறையா விற்றுட்ருந்தாங்க. அமேசிங் மசாஜ், அப்புறம் ஸ்ட்ரைட்னர், ப்ரஷ் ஸ்ட்ரைட்னர்லாம் இருந்துச்சு. நான் இந்த ப்ரஷ் ஸ்ட்ரைட்னர் கொடுத்துருக்காங்களே இது தான் நான் வாங்கினேன் ரெட் கலரில். நெக்ஸ்ட் ஒன் வந்து அவர் வந்து நிறைய மசாஜர் இப்போ வந்து நிறைய பேர் பேக் பெயின் இருக்கு, ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் வந்து ஐப்ரோ பிளக்கர் கேர்ள்ஸுக்கு அது இது அப்புறம் எல்லாமே காமிச்சிட்டு இருந்தார். ஸோ கடைசியில் எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் முடிஞ்சோம். இந்த அந்த மண்டபம். ஸோ முடிச்சுட்டு நாங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ எனக்கு மோஸ்ட்லாக வந்து இதுதான் நான் வாங்க முடிஞ்சு. ஏன்னா எனக்கு கேர்ள்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி இல்லை, அங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ டிஸப்பாயிண்டட் ஆயிடுச்சு, சாரி கைஸ். ஸோ கடைசியில் நான் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ கைஸ். ஐ திங்க் மறுபடியும் டிராஃபிக்லேயே மாட்டிக்கிட்டோம். கிட்டத்தட்ட ½ an hour ஆச்சு. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வரக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.